தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா பார்த்தீங்கன்னா 1000 கோடி, 1500 கோடின்னு போயிட்டுருக்கு. பட் இன்னும் தமிழ்ல நம்ம அமுக்குறான், ஒடுக்குறான், பிதுக்குறான்னு பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. பட் எதார்த்தத்த நம்ம பேசி தானே ஆகணும். ஒண்ணு உங்களுக்கு சாதி தெரியாம இருக்கலாம். இல்லன்னா நீங்க அந்த மேல்மட்ட சாதியில இருக்கலாமே தவிர, கீழ்மட்டத்திலருந்து வரவனோட அழிய பத்தி நம்ம பேசி தான் ஆகணும். ஒரு கபடி வீரனா பைசன்ங்கிற படம் ஜெயிச்சிருச்சு. கதை ரொம்பவே நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படமும் ஒரே மாரி இருக்குன்னு. பட் அது சளைக்காம மக்கள் இன்னும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மண்களை பத்தியும், நம்ம மண்ணோட வளத்த பத்தியும் பேசுற படங்கள் இன்னும் நெறைய படங்கள் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில ஒருத்தர் அதே மாரி எடுக்காருன்னு நம்ம அவரையும் தட்டி கழிக்கக்கூடாது. பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார் போன்றவர்கள பத்தி நம்ம திருப்பவும் நான் சிம்பாலிக்கா கொண்டு வரேன். அவர நான் ஒத்துமை பண்றேன். சுடுகாட்ல செத்து போனவன தோண்டி நான் சமாதானம் பண்றேங்கிற பேச்சு மாரி செல்வராஜ் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். இப்ப தான் நம்ம தான் சாதியில பட்டு அடிபட்டு போயிட்டோம்னா, இனிமே வளரக்கூடிய இந்த 2கே கிட்ஸோ இல்ல ஜென்ஸிக்கோ கூட இந்த பசுபதி பாண்டியன், இந்த வெங்கடேச பண்ணையார் ஆட்கள தெரியாமலே மறைச்சு கூட பகைன்னு ஒண்ணு இல்லாமலே ஆக்கி அவங்களையாவது ஒரு நல்வழிப்படுத்தலாம். நான் சாதிய ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே சாதிய தோண்டி எடுத்து பேசுறது எப்படி மாமன்னனில் பேக் ஃபயர் ஆச்சோ, அதே மாரி பைசன்லயும் பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் தான் இருக்கு. பைசன்னு ஒரு படம் பார்க்கும்போது இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எவ்வளவுதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.